இலங்கை மின்சார சபையின் இணைந்த தொழிற்சங்க முன்னணியினர் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இலங்கை மின்சார சபையின் வடமாகாண அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டின் அரச சம்பள நியமனத்தை நடைமுறைப்படுத்தி தமது சம்பள பிரச்சினைக்கு தீர்வினை வழங்குமாறு வலியுறுத்தியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு 2015 ஏற்பட்ட சம்பள முரண்பாட்டை தீர்க்கும் முகமாக இப்பொழுது இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது அம்பாறையில் ஆரம்பமாகி இப்பொழுது சகல மாகாணங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு இடம்பெற்ற சம்பள அநீதியான ஒரு விகிதாசார முறையிலே இது இடம்பெற்றிருப்பதனால் அதனை மாற்றுவதற்காக இந்த போராட்டம் இலங்கை முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமைச்சர் அவர்களுக்கும் இதை பற்றி தெரிவித்திருந்தார்கள். எங்களுடைய ஒன்றிணைந்த தொழிற்சங்கங்களின் மூலம் அவர்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இது தொடர்ந்தும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி இறுதியாக இலங்கை மின்சார சபையின் கொழும்பிலே உள்ள தலைமை காரியாலயத்தில் நடைபெறவுள்ளது. தொழிற்சங்கத்தினை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் இலங்கை மின்சார சபையின் வடமாகாண ஊழியர்கள் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர்.